Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மேட்டூர் அணையில் திறக்கப்பட்டும் நீரின் அளவானது 55,500 கன அடியிலிருந்து 65,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகாவின் கபினி, கிருஷ்ணசாகர் அணைகளிலிருந்து 40,000 கன நீர் திறக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தமிழகத்தின் குறிப்பாக தருமபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பாலாறு, சின்னாறு, தொப்பையாறு பகுதிகளில் ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கர்நாடகாவிலிருந்து அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து 65,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்தின் அதிகரிப்பின் காரணமாக அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து நீர் வரும் நீர் அப்படியே வெளியேற்றும் அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதன் காரணமாக அணையில் இருந்து மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 22,500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் 16 வெள்ள நீர் போக்கி வழியாக 32,000 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று காலை 42,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 55,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது. தற்போது 65,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக காவிரி கரையோர மக்களுக்கு மாவட்ட சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ, துணி துவைக்கவோ, புகைப்படம் எடுக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறது. அணையின் நீர்மட்டம் 120 அடியாகவும், அணையின் நீர் இருப்பு 93.47 டிஎம்சி ஆகவும், அணையிலிருந்து கிழக்கு மேற்கு வாய்க்கால் பாசனத்திற்காக வினாடிக்கு 500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது சேலம் மாவட்டத்தில் நிர்வாகம் வெள்ள எச்சரிக்கை எடுத்ததை தொடர்ந்து நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் என 12 மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளன. அது மட்டுமின்றி காவிரி கரையோர பகுதியில் தாழ்வான குடியிருப்பில் பகுதியில் வசிக்கும் மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பாக சமுதாய கூடங்கள் மற்றும் திருமண மண்டபங்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட பொருட்களை வருவாய்த்துறையினர் வழங்கி வருகின்றனர். மேலும் தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார், வருவாய்த்துறையினர் ஆகியோர் இணைந்து காவிரி கரையோர பகுதியில் உள்ள மக்களை உடனடியாக வெளியேற்றும்படி ஒலிபெருக்கி மூலம் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை மற்றும் பாலங்களில் இருந்து செல்ஃபி எடுப்பவர்கள், புகைப்படம் எடுப்பவர்களை எச்சரிக்கை செய்து அனுப்பி ஒரு நிகழ்வுகளும் அங்கங்கே நடந்து வருகிறது. தொடர்ந்து நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் நீர்மின் நிலையம், அதாவது நெருஞ்சிப்பேட்டை மற்றும் அதாவது காவிரி கரையோர பகுதியில் உள்ள நீர்மின் 7 நீர்மின் நிலையம் மின் உற்பத்தியானது நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் நாள் ஒன்றுக்கு 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் காவிரி கரையோர பகுதியில் யாரேனும் ஆற்றில் இறங்கி குளிக்க கூடாது என தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.